ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் கேசவ் கஞ்ச் அப்படின்ற இடம். கேசவ் கஞ்சுன்ற இடம் வந்து கட்டப்படுவதற்கு முன்னால அது வந்து பாபா பத்ரி புதன்கர் அப்படின்ற ஒரு ஆலயமாக அது ஒரு இருக்கிற ஒரு பகுதி. அது வந்து ஏற்கனவே வனப்பகுதியாக இருந்தது. அந்த வனப்பகுதியில பாபா பத்ரி பகத் தாஸ் அவர் வந்து அந்த பகுதியை கிளியர் பண்ணி, வழக்கம் போல என்ன நடக்கும், கனவுல சாமி வந்து அருள் பாலிக்கும், நான் அங்கு இருக்கிறேன் என்னை தோண்டி எடு மகனே அப்படின்னு ஆணையிடும். உடனே இவங்க தோண்டி எடுப்பாங்க. உடனே அந்த இடத்த வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியான ஒரு கதை அந்த கோயிலுக்கும் உண்டு. அது பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்லாம் சொல்லுவது உண்டு. ஆனா அப்படிலாம் இல்லை, சில 100 ஆண்டுகள் மேபி இருக்கலாம். ஜந்தேவாலன் கோவில் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அதை சுற்றி இருக்கு. அந்த நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சீஃபா இருக்கக்கூடிய கோல்வால்கருக்கு வாடகைக்கு விடுறாங்க. இந்த கோல்வால்கர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு 15 நாள் முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த கோயிலோட இந்த நிலத்தை 99 வருஷத்துக்கு கோல்வால்கருக்கு நாங்க வந்து லீஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. எதுக்காக லீஸுக்கு வர்றாங்க? அதான் டெம்பிள் மெயின்டெனன்ஸ் பர்பஸ். அதாவது அதனுடைய சாங்டிட்டி கெடாத வகையில் அதை பராமரித்துக் கொள்வது. ஏன்னா பெரிய லேண்டா இருக்கு, எங்க கோயில் நிர்வாகத்தால் இதை மெயின்டைன் பண்ண முடியல, அதனால நாங்க கோல்வால்கராண்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தாங்க. இது ஏன் கோல்வால்கர் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து அந்த ஜந்தேவாலன் கோயில்ல ஒரு சின்ன இடத்துக்குள்ள இந்த ஆர்எஸ்எஸ் கூடாரம் போட்டு அங்க ஒரு முதல்ல குடிசை போடுறான், அடுத்து ஓட்டு வீடு கட்டுறான், அதுக்கப்புறம் இன்னைக்கு கோயில் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டான். வீட்டுக்குள் புகுந்த மூஞ்சுரு போல. நீங்க மூஞ்சுரு வந்து பரவாயில்ல, மூஞ்சுரு ஒரு வலை தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள விட்டீங்க அப்படின்னா செவரு பூரா ஓட்டையை போட்டு அது வீட்டுக்கு நடுவுல வந்து ஒரு டனலே கட்டிடும். அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேலையை பார்த்து வைத்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பாபா ஆலயம் வந்து என்னவா மாறுது அப்படின்னா BBJTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்டா டெம்பிள் சொசைட்டியா அதை ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதற்கு பிறகு இங்கேயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் மூலமாகவே இதை இயக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை உள்ள அனுப்பி, நீங்க இப்ப இன்னைக்கு அந்த BBJTSல யார் யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, VHP பிரசிடென்ட், ராமர் கோயில் பிரசிடென்ட், முன்னாள் பஜ்ரங் தள் தலைவர், முன்னாள் RSS டெல்லி தலைவர், இவங்க எல்லாம் தான் அதுல பொறுப்புல இருக்கிறாங்க. அப்போ அதை மொத்தமாவே டேக் ஓவர் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சின்ன சின்ன சாகாக்கள் நடத்துறதாக தொடங்கியது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே அதை வந்து ஒரு சொசைட்டி டு சொசைட்டி டிரான்சாக்ஷனாக அதை மாத்தி இன்னைக்கு RSS தலைமையில் கட்டப்பட்டிருக்கு.